பத்தி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. மத்தவங்க மாதிரி இப்போ வாரேன் அப்போ வாரேன்னு தமிழ் மக்களை ஏமாத்த விஜய் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியால இருக்கும் அரசியல் கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிச்சு கட்டணும். அடுத்து அரசு மருத்துவமனைகளை இலவசமா மாத்தணும். திறமான எல்லா வசதிகளையும் கொண்டு வரணும். பாடசாலை இலவசமா மாத்தணும். பேருக்கு இல்லாம சீரான நல்ல பாடசாலைகளை உருவாக்கணும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயிகளை முன்னேற்றணும். மீனவர்கள் பிரச்சனை முடிவுக்கு வரணும். ஜாதி பேர சொல்லி அரசியல் பண்ற எந்த கட்சியையும் விஜய் சேர் தன்னோட கூட்டணி எப்பயுமே சேர்க்க மாட்டாரு, அது உறுதி. அது மட்டும் இல்ல, தன்னை இவன் எல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு கேவலமா பேசின பத்திரிகைகளுக்கு முன்னால் இன்று நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்தில் விஜய் இருக்கின்றார். அது அவரின் தன்னம்பிக்கை, உழைப்பு மட்டுமே. விஜய் சேர் தனியா போட்டி போட்டுத்தான் ஜெயிப்பார். அவர் ஒரு ஜென்டில் மேன். இது இந்திய வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக இருக்கும். தன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண வேண்டும் என்பது மட்டுமே விஜய் சேரின் லட்சியம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஜாதி பேர சொல்லி அரசியல் பண்ணின காலம் முடிவுக்கு வரப்போகுது. சந்தோஷப்படுங்க மக்களே, இனியாவது தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வருமா? இதுதான் நடக்கும். அத ஒரு சில சோஷியல் மீடியால பணம் சம்பாதிக்க ஒரு சில சல்லி பயல்களை கொண்டு வந்து இன்டர்வியூ சொல்லி கலாய்க்கிற வேலையை நிறுத்திக்குங்க. விஜய் சேருக்கு எனது இதயம் கனிந்த அன்பான வாழ்த்துக்கள். கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்ச கோடி பேரு காட்ட வெளியில முடிஞ்ச தொட சொல்ற பாப்போம்.